கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தெரிகிற வார்த்தை எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 43வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் இதை முடிக்கும் பொழுது தேவஜனங்களாக நம்மை பலப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தை சொல்கிறார். அதுதான், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி உணராமல் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது நம்முடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை நான் இதை உனக்கு செய்வேன் என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய சூழ்நிலையும் நம்முடைய திராணியும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுவதை விட்டுவிட்டு நம்ம சோர்ந்து போகிறோம். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? செத்த கர்ப்பத்திலே உயிருள்ள ஈசாக்கை பிறக்க செய்ய வல்லமையுள்ள தேவன். மரித்து போய் 4 நாள் ஆன பிற்பாடும் ஜீவனோடு எழுப்ப வல்லமையுள்ள தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற தேவன். அவர் ஒருவரே தேவன். அவர் தான் இன்று நம்மோடு கூட பேசுகிறார், நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று. ஏன்னா நானும் நீங்களும் இந்த நாள்ல என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை இந்த நாளின் முடிவில் தான் நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த நாட்கள் எல்லாம் உருவாகும் முன்னமே அவர் இருக்கிறார். அவரே காலத்தையும் சமயத்தையும் நாட்களையும் உருவாக்கினவர். அவர் சொல்லுகிறார், நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்று. இப்ப தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தையை தரும் பொழுது, ஒரு வாக்குத்தத்தத்தை தரும் பொழுது, ஏதோ அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை பலப்படுத்த, நம்முடைய அழுகையை மாற்ற ஏதோ ஒரு வார்த்தை ஆறுதலா அவர் சொல்றதில்லை. அந்த வார்த்தையை நமக்கு தரும்படியால் நானும் நீங்களும் பிறப்பதற்கு முன்பதாகவே, வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றதற்கு முன்பதாகவே அவர் தீர்மானித்து விட்டார். இந்த நாட்கள் எல்லாம் உருவாக்கும் முன்னமே அவர் இருக்கிறார். அவர் சகலத்தையும் தீர்மானித்து விட்டுதான் அவர் என்னையும் உங்களையும் உருவாக்கினார், நமக்கான எல்லாவற்றையும் உருவாக்கினார். இதை தேவஜனங்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டும். நாளைய தினத்தை நாளைக்கு தான் நாம் காண்போம். நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளைக்கு தான் நமக்கு தெரியும். அந்த நாளின் முடிவுல தான் நமக்கு தெரியும். ஆனா நாளைய தினத்துல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். இந்த தேவஜனங்களாகி நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தோமே ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழும், அது பலப்படும். இதை அறிந்திருந்ததுனால்தான் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட பிற்பாடும் நாளைய தினத்திலே அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிற்பாடும் பேதுருவால் சிறைச்சாலைக்குள்ளே நிம்மதியா தூங்க முடிஞ்சது. அந்த ஒரு நிச்சயம், கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் நம்மளுக்கு வெளிப்பட வேண்டும். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால், நாம் கர்த்தரை விசுவாசித்தோமே ஆனால், கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை எப்படி நிறைவேற்றுவார் என்ற அந்த நிச்சயம் நமக்குள் இருக்கும். இப்ப எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், முடங்கி போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். அதனாலதான் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று அவர் எழுதுகிறார். நம்ம சிறைச்சாலைகள் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவு கடினமான சூழ்நிலை நமக்கு இல்லை. அவ்வளவு கடினமான சூழ்நிலை நமக்கு இல்லாத போதும் ஏன் நம்மளால விசுவாசிக்க முடியல தெரியுமா? நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற உணர்வு நமக்குள்ள இல்லை. அவர் செய்வதை எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது. அவருடைய கைக்கு யாராலும் யாரையும் தப்புவிக்க முடியாது. அவ்வளவு பெரிய தேவன். உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளாலும் அரசாங்கத்தாலும் எல்லா மனுஷனையும், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனையும் ஆளுகை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் அவருடைய ஆளுகைக்குட்பட்டு அவருடைய நாமத்திற்கு முன்பதாக எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும். அவ்வளவு பெரிய தேவன். அவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில நான் உனக்கு தந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடிப்பேன். இம்மையிலும் மறுமையிலும் உன்னுடைய தேவனாக நான் மகிமைப்படுவேன். உனக்கான நன்மைகளை நான் நிறைவாய் தருவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். உன்னை வழி நடத்துவேன். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் நான் உனக்கு கிருபை செய்வேன். இவை எல்லாவற்றையும் நான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே
இந்த நாட்கள் எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே நான் தீர்மானித்தேன், திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான். என்னுடைய கரத்தின் கிரியைகளை நான் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறான். இதை தேவஜனங்களாகி நாம் உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராய் நமக்காக எழுந்தருளினதை உணர்ந்து அவர் நம்மிடத்தில் என்னென்ன காரியங்கள் செய்ய சொல்லுகிறாரோ அதை தவறாமல் செய்து முடிக்கணும். ஆண்டவர் எனக்காக எல்லாமே செய்ய எழுந்தருளினார், அதை உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் வாக்கு பண்ணினார், திட்டம் பண்ணினார், அதை செய்து முடிப்பார் என்று சொல்லி நாம் நம்முடைய மனமும் ஆவிசம் விரும்புகிற பிரகாரம் பாவத்துல வாழக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல இந்த வார்த்தை நிறைவேறப் போவது. யார் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, அவர் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து நாட்களும் காலங்களும் உருவாவதற்கு முன்பதாகவே நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார், எனக்கு வாக்கு பண்ணினவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராய் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அதை திட்டம் பண்ணினார், அதை எனக்கு வாக்கு பண்ணினார், அதை செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு தேவஜனங்களாகினாலும் நீங்களும் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை பிரியப்படுத்தி அவருக்கு பிரியமாய் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் அவர் நமக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்றி சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவனால் நம்மளை மகிமைப்படுவது அதிக நிச்சயம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கும்படியே கர்த்தர் கிருபை செய்வதும் அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார் என்று மாம்பரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறைய